என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டால் நிச்சயமாக உனக்குள்ளும் ஒரு பயம் வரத்தான் செய்யும். ஏனென்றால் நேற்றிரவு உனக்கு செய்வினை செய்ய நினைத்த ஒருவனுக்கு மரண பயத்தை காட்டிவிட்டுத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். அந்த மரண பயத்தை காட்டியது நான் யாரென்று சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ கண் கலங்கி விடுவாய். ஏனென்றால் நேற்றிரவு உன் வீட்டு வாசலில் நடந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நாம் எதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நமக்கு பலவிதமான வகைகளிலும் பிரச்சனைகளை உருவாக்குகின்ற இந்த எதிரிகளும் துரோகிகளும் இருக்கும் வரை நம்மால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியவில்லை. எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் நம்மால் இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை மனம் பதற்றமடைந்துதான் நீ நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா? இந்த நேரம் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய பல உண்மைகளை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, உனக்கு துரோகம் செய்தவனுக்கு மரண பயத்தை காட்ட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. இதை இந்த கருப்பன் செய்ய துடித்த நேரம்தான் அங்கு வேறொருவரால் அது அரங்கேற்றப்பட்டதை கண்டு உன் அப்பன் கருப்பன் அதன் பின்னால் சென்று நானும் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கின்றேன். இதற்கு மேலும் உன் பக்கம் இவர்கள் திரும்புவார்களே ஆனால், இதற்கு மேலும் இவர்கள் தேவையில்லாமல் உன்னுடைய விஷயங்களில் தலையிடுவார்களே ஆனால் காலத்திற்கும் மீண்டு வர முடியாத பழியை தூக்கி சுமப்பார்கள். காலத்திற்கும் கடந்து வர முடியாத இன்னல்களை இவர்கள் என்னவென்று பார்ப்பார்கள். இனியாவது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று கவனத்தில் கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் என்னவென்று தெளிவுபடுத்தி விடுவேன். நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். எல்லா நிலையிலும் உன்னை காக்கவும், எல்லா சூழ்நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கவும், உனக்கு விரும்பிய விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கவும் நான் முன்னே வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நீ கலங்குவதை விட இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் தெய்வங்கள் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக தெய்வங்கள் வருகின்றது. நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு வேண்டிய மாற்றங்களை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ எதிர்கொள்ள தொடங்கி இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும். என் பிள்ளையே, கருப்பன் சொல்ல வந்த விஷயத்தை நீ நிச்சயமாக இனி செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும். ஏனென்றால் உன்னை காப்பதற்கு இங்கு யாரும் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று கவனிப்பதற்கு இங்கு யாரும் இல்லை. உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் என்னவாயிற்று, எல்லாம் சரியாகும், எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்று சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்பதை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். இனி உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்கின்ற மாற்றங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்திருந்தாலும், ஏது நடந்திருந்தாலும் நாமாக நின்று அந்த இடத்தில் ஒரு வெற்றியை பெறுவதோ, அந்த இடத்தில் ஒரு பிரச்சனையை சமாளிப்பது மட்டுமே உனக்கு நிரந்தரமான விஷயமாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. அடுத்தவர்களின் உதவியோடு, அடுத்தவர்களின் சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாயானால் ஏமாற்றங்கள் தானே அங்கு எஞ்சி நிற்கும். என் பிள்ளையே, இப்படித்தான் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு துரோகம் இருப்பதையும் நீ தெரிந்து கொண்டாயல்லவா? இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒரு துரோகம் உன்னை ஆட்டி படைத்ததை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாயல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு வேண்டிய விஷயங்களில் நீ எப்பொழுதும்
நிறைவான கவனத்தை கொடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறதோ அதை நீ நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததற்கெல்லாம் கலங்க வேண்டாம். நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என் பிள்ளை தெளிவான எண்ணம் கொண்டு நிற்க வேண்டும். உன்னை சுற்றிலும் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் இனி எந்நாளும் உன்னை மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டம். எந்த நிலையிலும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எதற்குமே என் பிள்ளை வருந்தாதே. உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல இவர்களுக்கு மரண பயம் வந்துவிட்டது என்றால் இனி ஒருபொழுதும் உன் பக்கம் இவர்கள் திரும்பிவிட மாட்டார்கள். என் குழந்தையே, உனக்கு தெய்வங்களின் துணை இருக்கிறது என்று ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் அதன் பிறகு உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க யாரும் நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் இதனால் அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டு விடும். தெய்வம் ஓரளவிற்கு தான் பொறுத்து நிற்கும். அதன் பிறகு தெய்வம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து பார்ப்பது கிடையாது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாதவர்களுக்கு அதிலிருந்து மிக பெரிய அளவில் தண்டனை கிடைத்துவிடும் என்பதுதானே உண்மை. இப்பேற்பட்ட தண்டனைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கருப்பன் கொடுப்பான் என்பது நீ அறிந்தது தானே. தவறு செய்தது நீயாக இருந்தாலுமே நிச்சயமாக அந்த நேரத்தில் உனக்கு தண்டனைகள் கிடைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டு விட்டால் கருப்பன் எதையும் செய்துவிட முடியாது. கருப்பன் அதை தடுத்து நிறுத்த முடியாது. கருப்பனிடத்திலிருந்தே உனக்கு தண்டனை கிடைத்தாலும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த சூழ்நிலையையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை, நீ எதற்காகவும் கலங்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகளை நீ உறுதியாக கொண்டு எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு. யார் நினைத்தாலும் இங்கு எதையும் சாதிக்க முடியாது என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் உனக்கு தெய்வம் உன் வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் என் பிள்ளை தான் விரும்பியதை நிச்சயமாக பெற்றுவிடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்டு அடைய வேண்டிய சில விஷயங்கள் இந்த மனிதர்களால் தடைப்பட்டு நின்ற பொழுது இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட்டதல்லவா? இந்த வாழ்க்கையில் நாம் இனிமேல் எதையும் பெற்றுவிட வேண்டாம், நமக்கு எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை என்கின்ற ஒரு நிலை உனக்கு வந்ததல்லவா? இப்படிப்பட்ட எண்ணங்களை உனக்கு கொடுத்திட்ட இந்த மனிதர்களை இனிமேலும் விட்டு வைத்தோமானால் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை பதம் பார்க்க துணிந்து விடுவார்கள். கருப்பன் எண்ணியபடி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கான தெளிவை நான் கொடுத்துவிட எண்ணிவிட்டேன். நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு இந்த கருப்பன் வந்திருந்தேன். என் குழந்தையே, நான் வந்த நேரம் அங்கு ஒரு பெண் நின்று உன் வீட்டு வாசலில் நடத்திய சாகசத்தை கண்டு கருப்பன் வியந்து போனேன். உன் வீட்டிற்கு எதிரில் நின்ற எதிர்மறையான விஷயங்கள், உன் வீட்டிற்குள் நுழைய முயன்ற தீய சக்திகள் என்று அத்தனையையும் ஒற்றையாளாக நின்று பதம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் துவம்சம் செய்ததை பார்த்ததும் இந்த கருப்பனுக்கே அவர்களை கையெடுத்து வணங்க வேண்டும் என்ற சிந்தனை வந்துவிட்டது. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி உன்னுடைய துரோகிகளுக்கெல்லாம் மரண பயத்தை காட்டி ஓட ஓட அடித்து விரட்டிய அந்த பெண்ணை காணும் பொழுது கருப்பனுக்கு அத்தனை சந்தோஷம். அதிலும் குறிப்பாக உனக்கு இவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்களுக்கும் உனக்கும் இடையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதனை நான் கண்டுகொண்டேன். இவர்கள் யாரென்று சொல்லவா? நேற்றைய இரவு பஞ்சமி திதி உன் வீட்டு வாசலில் நின்றது வராகி அம்மா. காட்டு பன்றியின் ரூபத்தை கொண்டவள் நேற்றிரவு உன் வீட்டு வாசலில் ஆடிய ஆட்டம்தான் இந்த கருப்பனுக்கு அத்தனை பெரிய அளவில் மனதிற்கு நிம்மதியை கொடுத்தது. உன்னுடைய துரோகிக்கு இவர் காட்டிய மரண பயம் இனி ஒரு பொழுதும் உன் வீட்டு வாசலுக்கு இவர்கள் வரமாட்டார்கள். இனி ஒரு பொழுதும் உன் வீட்டு வாசலுக்கு வர வேண்டும் என்று கூட இவர்கள் நினைக்க மாட்டார்கள். அது மட்டுமா, இந்நேற்று இரவு இவர்களுக்கு கிடைத்த இந்த மரண பயத்தினால் கருப்பனிடத்திலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஓட்டம் எடுத்தார்கள். இந்த தீய சக்திகளிடம் கருப்பன் சென்ற பொழுது, கருப்பா, நான் எல்லா கஷ்டத்தையும்
அந்த வராகி அம்மாவிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். இனி ஒரு பொழுதும் இந்த பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டோம் என்று சொல்லி என் காலில் விழுந்தல்லவா மன்னிப்பினை கேட்டு சென்றது. இப்படிப்பட்ட தீய விஷயங்கள் இனி ஒரு பொழுதும் உன் வீட்டை நோக்கி வராது. இந்த தீய விஷயங்கள் இனி எந்த நேரத்திலும் உன்னை நெருங்கி விடாது. கருப்பன் காலில் விழுந்து சென்றிருக்கின்ற தீய சக்திகள் இனி உன் வீட்டை நெருங்காதபடிக்கு கருப்பன் பாதுகாப்பு அரணை போட்டு வைக்கின்றேன். தேவையில்லாமல் உன்னை சூழ்ந்து வந்து நின்ற இந்த தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்கும் நேரம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி கிடைத்து விட போவதில்லை. இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த கருப்பன் நடத்தக்கூடிய ஆட்டங்களை நீ கண்கூடாக காண வேண்டும். யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னல்களை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தார்களோ அவர்கள் இனி ஒரு பொழுதும் உன் பக்கமே வரமாட்டார்கள். நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருந்த தெய்வங்கள் வராகி அம்மாவும் இந்த கருப்பண்ண சாமியும் இது போன்று ஒருவேளை நீ இந்த பதிவினை கேட்கும் நேரம் பல நாட்கள் கழித்து என்று வைத்துக்கொள். முந்தைய நாளில் எந்த ஒரு விஷயம் உன் வீட்டில் நடந்ததோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் உன் வீட்டிற்கு வெளியே நடக்கும். உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும். அதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியபடி நான் இருக்கின்ற இந்த நேரம் நீ எப்பொழுதும் எதையும் விட்டு விடாதே. இந்த சூழ்நிலைகளை எதையும் நீ தொலைத்து விடாதே. கருப்பன் சொன்னது போல உனக்கு மரண பயத்தை காட்டியவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னை நெருங்காதபடிக்கு இந்த கருப்பன் உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்க்கையில் இனி இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு இடமில்லை. உன்னை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு இனி ஒரு நொடி பொழுதும் இடமில்லை என்பதனை நீ புரிந்து கொள். இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும். உனக்கு கொடுத்த இன்னல்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வேதனைகளை இவர்கள் அடைய வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கண்டு நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காணத்தான் வேண்டும். உன்னால் முடியாது என்று நினைத்த விஷயங்களும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக மீட்டெடுப்பாய். என் பிள்ளையே, இந்த துரோகம் இந்த எதிரிகளும் உன் பக்கம் வராமல் இருந்தாலே போதும். நீ இந்த வாழ்க்கையை ஓரளவிற்கு சமாளித்து வந்து விடுவாய். இனிமேலும் எல்லாமும் சரியாக போகிறது என்கின்ற ஒரு நிலையை நீ நிச்சயமாக உணரப் போகின்றாய். உனக்கு வேண்டியபடி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போவதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். அத்தனைக்கும் உனக்கென நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் உன்னை நான் நல்வழிப்படுத்த எப்பொழுதும் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதா? அப்பன் சொன்னது போல இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வரும் என்பது புரிகிறதா? இனி எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நீ அருகில் வைத்து விடாமல் நிச்சயமாக நீ எந்நாளும் உனக்கான சுதந்திரத்தை பெற தயாராகு. யாரிடத்திலும் உதவி என்று கேட்காதே. நீ ஒருவரிடம் நெருங்க நெருங்க அவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுக்க துணிவார்கள் என்பதனை மறந்து விடாதே. சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொண்டு அடுத்தவர்களை காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இனியாவது நீ நல்லதொரு மாற்றத்தை பெற தொடங்கிவிடு. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மிளிரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கை அழகாக திரும்பும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் சொன்னது போல இனி உனக்கு எந்த தீய விஷயங்களும் உன் அருகில் இல்லை. நல்ல விஷயங்களோடு அடியெடுத்து வை. நிச்சயமாக உனக்கு
மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.